வணக்கம். இது பார்சிலோனா டிராவல் விலாகுடைய பார்ட் 3. போன வாரம் பார்சிலோனாவுடைய பெரிய அட்ராக்ஷனான கேசோ பேத்தியோ அப்படிங்கிற ஹவுஸ்குள்ளே போனோம். இன்னமும் அந்த ஹவுஸ் டூர் முடியவே இல்லை. இன்னமும் நம்ம அங்கே தான் இருக்கோம். அதோடைய கண்டினியூஷன் தான் இந்த வீக். இந்த வீடை இப்போ நம்ம நிறைய கோவிலுக்கெல்லாம் போனோன்னா நமக்கு கயிறுலாம் வச்சு பிரித்து வச்சுருப்பாங்கல்ல, இந்த வழியாக தான் போகணும், எல்லா இடத்துக்குமே அப்படியே கும்பலாக போக முடியும். ஏன்னா அந்த மாதிரி தான் இங்கேயுமே ரூமாக பிரித்து வச்சுருந்தாங்க. கரெக்டாக அந்த பாத்தை ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி அங்கங்கே கயிறுலாம் போட்டு யாரும் மாறி போயிடாத மாதிரி. இந்த வீட்டில் அந்த காலத்து சிமெண்டால் ஆன ஒரு தொட்டி குளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா இரும்பால் ஆன பைப்பு, அந்த மாதிரி ஓல்டான விஷயம்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா சிம்னி எல்லாம் இருந்துச்சு. வின்டரில் அவங்க கட்டையை போட்டு எரித்து வீட்டை வெதுப்பாக வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பழைய ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் கூட இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த வீட்டிலையே ஒரு இடத்துல எக்ஸிபிஷன்லாம் இருந்துச்சு. அந்த ரூமே எந்த பக்கம் திரும்பினாலும் கண்ணாடி இருக்கிற மாதிரி மினுன்னு மின்னிட்டே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடமே. இந்த இடத்துல நிறைய ஆர்டிஸ்டோடைய டீட்டெயில்ஸு, அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை, ஏன்னா நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன். சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அப்படியே அடுத்தடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே ஒரு அனிமேஷன் மாதிரி ஒரு வீடியோவும் போயிட்டு இருந்தது. இது அந்த கேசோ பேத்தியோ ஹவுஸுடைய ஃப்ரண்ட்டில் ஏதோ ஒரு முக்கியமான நாளில் ஒரு நைட்டில் இதை போட்டு டிஸ்பிளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அது என்ன ஸ்டோரின்ட்டு. இந்த அனிமேஷன்லாம் பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு உருவத்திலேருந்து இன்னொரு உருவம் அப்படியே உயிர்ப்பிக்கிற மாதிரி மாறி மாறி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் இப்போ பார்த்ததுலேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து அந்த வீட்டுடைய மொட்டை மாடிக்கு தான் போயிருந்தேன். அந்த வீட்டுடைய மொட்டை மாடியில் அங்கங்கே நம்ம இப்போ பார்க்குற மாதிரி கோபுரம் மாதிரி தூண்லாம் இருந்தது. 2-3 தூண் ஒட்டுக்கா அந்த மாதிரி. அதுக்கப்புறமா அதை சுற்றி எப்பவும் போல் நார்மலான வீடுங்க தான் இருந்தது. அதுக்கப்புறமா அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டுமே இருந்தது, ஒரு சின்னதாக ஒரு காஃபி ஷாப் மாதிரி. அங்கே உட்காந்து நம்ம காஃபி குடிக்கலாம் வேணும்னா. அந்த கோபுரத்துலலாம் கலரான பீங்கான்ஸ் அதெல்லாம் சின்னதாக உடச்சி அந்த கோபுரம் ஃபுல்லாக அங்கங்கே ஒட்டி வச்சுருந்தாங்க. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இதுதான் ஃபேமஸ் பார்சிலோனாவில். நம்ம சோவனீர் ஷாப்புக்கு போனோன்னாலுமே இந்த மாதிரி இருக்கிற பொருள் எல்லாம் சின்னதான பீங்காண்டை உடச்சி ஒட்டி வச்ச மாதிரி தான் இருக்கும். ஏதாவது மெமரபிளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சாலுமே. இந்த கேசோ பேத்தியோ யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்லையும் ஒன்றா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பானிஷுடைய கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்லையுமே இது ஆட் ஆகி இருக்குது. அந்த வீட்டோட மாடியிலிருந்து ஊரையெல்லாம் கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு திரும்பி ரிட்டர்ன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலிருந்து கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு.
அப்படி இறங்கும்போது அந்த வலி எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன இரும்பால் ஆன சங்கிலி, இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, தொங்க விட்டு அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேலே ஒரு 4-5 மாடியிலேருந்து கீழே இறங்குற ஃபீலே இல்லை. கடைசியாக அந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஷோவுமே இருந்தது. ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ரூமு, 4 பக்கமுமே ஒரே சைஸில். அந்த ரூம்குள்ளே நம்மளையெல்லாம் விட்டு இந்த மாதிரி கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா கலராக லைட்லாம் இந்த மாதிரி வந்து செம்மையாக இருந்துச்சு. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் காசோ பேத்தியோவை பார்த்து முடிச்சுட்டு என்னோடய ஸ்டேயில் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் நான் பார்த்த பிரம்மாண்டமான ஒரு அட்ராக்ஷனை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, இன்னமும் பார்க்க போகிறீங்க. இதனோட பேர் என்னென்னா லா சக்ரடா ஃபெமிலியா. இது ஒரு சர்ச்சு. இந்த சர்ச்சை 130 வருஷத்துக்கும் மேலாக கட்டிகிட்டே இருக்காங்க, இன்னமும் கட்டிட்டு தான் இருக்காங்க. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னமும் போயிட்டே இருக்குது. இதுதான் உலகத்திலேயே லாங்கஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டாமா. இதுதான் உலகத்திலேயே அன்ஃபினிஷ்டு லார்ஜஸ்ட் கத்தோலிக் சர்ச்சாமா. இதை டிசைன் பண்ணதுமே அந்தோனி கவுடி தான். இதுவுமே அவருடைய மாஸ்டர் பீஸில் ஒன்றா கருதப்படுது. இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படியே பிரமிப்பாக இருந்தது. நான் வந்து இதோட ஒரு 10-11 கண்ட்ரிக்கு போயிருக்கேன், நிறைய அட்ராக்ஷன்ஸ் பார்த்துருக்கேன். ஆனால் இதுதான் எல்லாத்த விட என்னை அப்படியே வாயை பொளந்து பார்க்க வைக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ பெருசாக இருந்தது. நான் வெனிஸில் ஒரு சர்ச்சை பார்த்துருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்ச்சஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்துருக்கேன். இந்தளவுக்கு பிரம்மாண்டமாக எதுவுமே இருந்ததில்லை. இது நான் சொல்கிறது மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரமிச்சு போயிடுவீங்க. இதையெல்லாம் பார்க்குறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும். 150 வருஷமாக ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, அது எப்போ முடியும்னு தெரியலை. இப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கே கொடுத்து தான் வச்சுருக்கணும். இந்த சர்ச்சோடைய 4 பக்கத்தில் இருந்துமே வேலைப்பாடுகள் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு போகிறதுக்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெருசு, அவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணி எப்படி தான் அவர் இப்படி யோசிச்சாருன்னு தெரியல, எப்படி இப்படி கட்டியிருக்காங்கன்னு தெரியல. வீடியோவில் அந்தளவுக்கு அந்த பிரம்மாண்டம் கேப்சர் ஆயிருக்கான்னு தெரியல, ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா
அப்படியே அதிசயமாக தான் இருக்கும். இந்த அளவுக்கெல்லாம் கூட ஒரு மனுஷனால் யோசிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த சர்ச்சு யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்லையும் இடம் பிடிச்சிருக்கு. ஏதேதோ சைட்லாம் இடம் பிடிக்கும்போது இந்த சர்ச் இல்லாமலா? அது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. இது ஸ்பானிஷுடைய கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட்லையுமே ஆட் ஆகி இருக்குது. இந்த சர்ச்சுடைய கட்டுமானம் 1882 ஆரம்பிக்கப்பட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அதை முதல்ல ஆரம்பித்தவர் 1 இயர்லேயே ரிசைன் பண்ணியிருக்காரு. அதனால் 1883 அந்தோனி கவுடி வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டை அவர் டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. 1883 1926 வரைக்கும் அந்தோனி கவுடி இந்த ப்ராஜெக்ட்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் இறக்குற வரைக்கும் அது வரைக்கும் 1/4 பங்கு மட்டுமே தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா அடுத்தடுத்த கலைஞர்கள் வந்து இதை டேக் ஓவர் பண்ணி இன்னுமுமே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே இருக்குது. இந்த சர்ச்சுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைவேட்டுடைய டொனேஷனை மட்டுமே நம்பி இருந்ததால் அதோடைய ப்ராக்ரஸ் ஸ்லோவாக தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பானிஷ் வார்னால் இது ஏற்கனவே கட்டப்பட்டிருந்ததில் கொஞ்சமெல்லாம் அழிச்சிருக்காங்க. அதனால் 1939 கவுதியுடைய ஒர்க் ஷாப்பில் மிச்சமீதி இருந்த பொருள் எல்லாம் வச்சு அவருடைய பிளானை வச்சு திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2010 இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பாதி முடிஞ்சிருக்கு. இவங்க 2026 அந்தோனியோடைய 100th டெத் ஆனிவர்சரியில் இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் அதுவுமே கோவிடால் தடைப்பட்டு போயிருக்கு. அதனால் இது 2034 வரைக்குமே கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஈரோப் ட்ரிப்பை பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக லா சக்ரடா ஃபெமிலியாவை உங்களுடைய பக்கெட் லிஸ்ட்டில் நம்பர் 1 வைங்க. நான் பார்த்து ரசித்த அந்த பிரம்மாண்டத்தை நீங்களும் பார்க்கணுன்னு நான் ஆசைப்படுறேன். இப்படி தான் பார்சிலோனாவில் என்னுடைய முதல் நாள் ட்ரிப்பு முடிவுக்கு வந்தது. பார்சிலோனாவில் 2வது நாள் ட்ரிப்புக்காக காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு ரெடியாகி அப்படியே கிளம்பிட்டேன். எங்கடா போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பார்க் குவெல். இந்த பார்க் குவெல்லுக்கு பக்கத்தில் இருக்கிற மலை மேலே இருந்து ஒரு பஸ் ஸ்டாப், இங்கே தான் போய் நான் இறங்கினேன். இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பார்சிலோனா வியூ வந்து வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே சூரியனும் அப்போ ஒரு 9 மணிக்கு உதயமாகி வர்ற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த வியூவே. இந்த பார்க் குவெல் வந்து பார்சிலோனா சிட்டி சென்டர்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி டிஸ்டன்ஸில் இருந்ததா. நான் வந்து காலையில் 9:30 மணிக்கு தான் பார்க் குவெல் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் 9:30 மணிக்கு நான் டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தேன் ஆன்லைனில். சரி இது தூரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு டிக்கெட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துட்டு நம்ம பொறுமையாக போவோம்னு சொல்லிட்டு ஒரு 8 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன். வெளியே வந்து கூகுள் மேப்பை பார்த்து இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல 4 பக்கமும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா கூகுள் மேப்பை ஆங்கிள் வந்து கரெக்டாக காட்டவே இல்லை அந்த ஆரோ. அப்போ ஒரு பாகிஸ்தானி பையன் என்னை பார்த்துட்டு ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். நாங்கள் அந்த பஸ் ஸ்டாப் போன அதே நேரம் ஒரு பஸ்ஸும் வந்துருச்சு பார்க் குவெல்லுக்கு போகிறது. ஆமாம் இதுதான் ஏறுங்க ஏறுங்க அப்படின்னு சொன்னான்னா, இரு தம்பி நான் வந்து பொறுமையாகவே போய்க்கிறேன், எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பஸ்ஸை விட்டுட்டு அதுக்கடுத்த பஸ்ஸில் ஏறி அதில் வந்து எப்படி டிக்கெட் வாங்குறதுன்னு அந்த பையன்கிட்டயே கேட்டேன். அங்கெல்லாம் பார்சிலோனாவில் பஸ்ஸில் நம்ம கார்டை டேப் பண்ணாலே போதும், ஒரு சிங்கிள் டிக்கெட்டுக்கான மணியை வந்து டிடெக்ட் ஆகிக்கும், கிரெடிட் கார்டு இல்லைனா டெபிட் கார்டு. அதனால் நான் பஸ்ஸில் ஏறிட்டு அப்படியே என்னோடய கார்டையும் ஸ்வைப் பண்ணிவிட்டு பார்க் குவெல்ல வந்து ரீச் ஆகிட்டேன். இந்த பார்க் குவெல்லை பற்றி நம்ம காசோ பேத்தியோ ஹவுஸை விசிட் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன். அந்த ஹவுஸை டிசைன் பண்ண அதே அந்தோனி கவுடி தான் இந்த பார்க்கையுமே டிசைன் பண்ணியிருக்காரு.
இந்த பார்க் குவெல்லில் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருந்தது. நான் பார்க் குவெல்லுக்கு என்ட்ரான வழி வந்து மெயின் என்ட்ரன்ஸ் கிடையாது. இந்த பார்க் குவெல்லுக்கு ஒரு 2-3 என்ட்ரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து பஸ்ஸில் போனதுனால அவங்க ஒரு என்ட்ரன்ஸில் கொண்டு போய் நிறுத்தினாங்க. அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து எப்படி இருந்ததுன்னா, நான் பார்க்குடைய மேலேருந்து கீழே ஒவ்வொரு தளமாக இறங்கி வர்ற மாதிரி இருந்தது. அந்த ஒவ்வொரு தளத்துலேயுமே ஒவ்வொரு வியூ பாயிண்ட் இருந்து சிட்டியோட வியூ வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த பார்க் வந்து நார்மலாக சாதாரணமாக ஒரே லெவலில் இருக்கிற எப்பவும் போல் இருக்கிற பார்க் மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு லேயராக அமைஞ்சிருந்துச்சு. இந்த பார்க்கை 1900 1914 வரைக்கும் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 1926 இந்த பார்க்கை பப்ளிக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1984 யுனெஸ்கோ இந்த பார்க்கை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஆட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா இதுவுமே ஸ்பானிஷ் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன்றா இருக்குது. இந்த பார்க் பார்க்குறதுக்கே எவ்வளோ வித்தியாசமாக இருக்குல்ல. ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டும் மண் கல்லை கொண்டு டிசைன் பண்ணி ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்குற இடம் வந்து எப்பவும் போல் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பீங்கானாலான பொருட்கள் அது எல்லாத்தையும் உடச்சி இந்த இடத்துல ஒரு வேலி மாதிரி அமைச்சு அந்த வியூ பாயிண்ட்டுமே வேறு லெவலில் இருந்தது. இங்கே நிறைய பேர் உட்காந்து செல்ஃபி ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சிட்டியோட வியூவுமே சூப்பராக தெரிஞ்சது இங்கேருந்து. இந்த பார்க்கான என்ட்ரி டிக்கெட் வந்து €10. இந்த பார்க் இருக்கிற இடத்துல முதல்ல நிறைய வீடுகளை கட்டி அதை வந்து ஒரு குடியிருப்புக்கான இடம் மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா தான் இதை வந்து ஒரு பார்க்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அந்தோனி கவுடியை வச்சு. இப்போ நாம் இருக்கிறது இந்த பார்க்குடைய மெயின் டெரஸு. இது வந்து வளைஞ்சு எப்போவுமே நமக்கு ஒரு டெரஸ் ஒரு மாடி வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சதுரம் இல்லை செவ்வகம் அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வளைஞ்சு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம உக்காந்தும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், வேடிக்கை பார்க்கலாம். இதை எப்படி கட்டியிருக்காங்கன்னா, மழையெல்லாம் வந்தால் அந்த இடத்துல மக்கள்லாம் உட்கார முடியாதுங்கிறதுக்காக அங்கங்கே ஓட்டையும் இருக்குது நடுவில். அந்த டிசைனுக்கு நடுவில் அந்த டெரஸில் நம்ம உட்கார இடத்துல அங்கேருந்து பார்த்தோன்னா தெரியும். மழையெல்லாம் வந்தால் உடனே அது கீழே வடிஞ்சு போகிற மாதிரி யோசித்து கவுதி அதை அமைச்சிருக்காரு. அந்த டெரஸ்லேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்தோன்னா இந்த மாதிரி ஒரு இடமுமே இருக்கும். இந்த இடத்துல எல்லாமே வந்து கல் அப்புறம் மண்ணால் ஆனது. இந்த இடத்துல நிறைய தூண், பெரிய பெரிய தூண் எல்லாமே கல் வச்சு அதை மண்ணை வச்சு மொழிகி இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய இடம் இந்த மாதிரி டிசைன் ஆகி இருக்குது. பார்க் குவெல்ல பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தோன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய தூண் இருந்தது. ரொம்ப பிரம்மாண்டமான தூண். இதெல்லாம் நார்மலான தூணே கிடையாது. இது எதை தாங்கி பிடிக்குதுன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி மேலே பார்த்தோம் இல்லையா டெரஸு, அந்த டெரஸை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்காக இந்த தூணெல்லாம் அமைச்சிருக்காங்க. இந்த இடத்த சுற்றி பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஏதோ பெரிய கோவிலுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு.
இந்த தூணுடைய மேல் பாகத்துலலாம் இந்த மாதிரி வட்ட வட்டமாக வளைஞ்சி அதுவுமே பீங்கானாலான அந்த பொருளெல்லாம் உடச்சி பார்க்கவே ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருந்துச்சு. அதோடைய டிசைன் எல்லாமுமே நிறைய தூண் இருந்தது, 1 2ன்னு கிடையாது, எண்ணிக்கையே பண்ண முடியாத அளவில் தான் இருந்துச்சு. இந்த பார்க் குவெல்ல இன்னும் நிறைய பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். உங்களுக்கு என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.